Good morning, students. Today we are going to see a new poem in English. The topic is House on Elm Street, written by the poetess Nadia Bush. Let me read the poem first. In this poem, the poetess describes the house which is located on the Elm Street. அதாவது இந்த எல்ம் ஸ்ட்ரீட்டுங்கிற இடத்துல இந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸை பற்றி, ஹவுஸ்னால் வீடு, அந்த வீட்டை பற்றி இந்த போய்டஸ் வர்ணிக்கிறாங்க. அது எப்படி என்னன்னு பார்ப்போம். இந்த ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்கு, அந்த ஹவுஸுக்கு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குது, அந்த ஹவுஸை அவர் எப்படி என்னமா விவரிக்கிறாருங்கிறத இந்த போயத்தில் நம்ம பார்க்கலாம். போயத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. It sat alone. What happened there is still today unknown. It is a very mysterious place, and inside you can tell it has a ton of space, but at the same time it is bad to the bone. First stanza. 5 ஸ்டான்ஸா அதில் இருக்குது. முதல் ஸ்டான்ஸாவை இப்போ நம்ம பார்ப்போம். It sat alone. It referred to the house. It sat alone, தனியாக இருக்குது. It sat alone. அலோன்னா தனியாக இருக்குது. What happened there is still today unknown. அங்கே அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது, what happened there is still unknown, யாருக்குமே தெரியாது. It is a very mysterious place. மிஸ்டீரியஸ்னால் ஒரு மர்மமான, difficult to understand what is happening inside. It is very mysterious place, and inside you can tell it has a ton of space. அதாவது ஒரு மர்மமான இடம் அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது நீங்கள் வேணால் சொல்லலாம். இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ், பெரிய இடமா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வேணால் சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேட் டு தி போன். அந்த எதுவுமே பயனுள்ளதாக, வெற்றிடமாகத்தான் இருக்குது, பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு முதல் ஸ்டான்ஸாவில் இந்த போய்டஸ் சொல்கிறாங்க. இட் சேட் அலோன், தனியாக. இட் ரெஃபர்ஸ் டு த ஹவுஸ். சேட் அலோன், தனியாக இருக்குது. வாட் ஹேப்பன் தேர் இஸ் ஸ்டில் டுடே அன்னோன். இட் இஸ் வெரி மிஸ்டீரியஸ் பிளேஸ், அண்ட் இன்சைட் யூ கேன் டெல் இட் ஹேஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ், பட் அட் த சேம் டைம் இட் இஸ் பேட் டு தி போன். அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா. அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ். Light flickers on and off. I am often tempted to go to the house to just take a look and see what is really about. But fear takes over me. என்ன சொல்கிறாருன்னா, இந்த நைட் டயத்தில், டூரிங் நைட் டைம் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ். நைட்டில் நல்ல உயிரோட்டமுடையதாக இந்த ஹவுஸ் இருக்குது. லைட் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப் அப்படின்னா இந்த லைட் எரியறது அணையிறது அப்படின்னு இருக்குது. யூ சி த பிக்சர், த ஹவுஸ் பிக்சர் இட்ஸ் எ வெரி பிக் ஹவுஸ். நியர் த ஹவுஸ் தேர் இஸ் எ ட்ரீ. இந்த ட்ரீ இட்ஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ட்ரீ. இட் ஹேஸ் நோ லீவ்ஸ். நெக்ஸ்ட் சென்ஸில் படிப்போம் பாரு. அட் நைட் த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ். நைட்டில் நல்ல உயிரோட்டமுள்ளதாக இருக்குது. லைட் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப், லைட் வந்து போவோம், அணையிறது எரியறது. I am often tempted to go to the house. I refers to the poet. இந்த ஐ யாரை குறிக்கிறது, போய்ட்டை குறிக்கிறது. இந்த போய்ட்டுக்கு அங்கே போகணுங்கிற என்ன இருக்குது. I am often tempted, I am often motivated to go to the house to just take a look and see what is really about. அங்கே போய் உள்ளதான் என்ன தான் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு அங்கே போய்ட்டஸ்க்கு நினைப்பு இருக்குது. பட் ஃபியர் டேக்ஸ் ஓவர் மீ, ஆனால் பயம் அதை போகிறத தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த ஹவுஸை பற்றி போய்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த பேரா. ஐ ட்ரைவ் பாஸ்ட் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. அந்த வழியாக தான் நான் வாகனத்தை ஓட்டி சென்று போகிறேன். அப்படி ஐ ரெஃபர் டு ஹியர். ஐ ரெஃபர் டு என்னது, த போயட். இட் ரெஃபர் டு த ஹவுஸ். சரியா. ஐ ட்ரைவ் பாஸ்ட் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. டெய்லியே அந்த வீட்டு வழியாக தான் நான் என் வாகனத்தை ஓட்டி கொண்டு போகிறேன். த ஹவுஸ் சீம்ஸ் டு பி லிட் பிட் பிரைட்டர். அதாவது ரொம்ப வெளிச்சமுடையதாக மாதிரி பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரிகிறது. ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே.
மே மாதம் என்ன சம்மர், என்ன சீசன், சம்மர் சீசன். இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் எ கைண்டு. அப்படின்னா வாட் இஸ் சீசன் ரெஃபர்டு இயர், சீசன் எந்த சீசனை குறிப்பிடுவார்னா சம்மர் சீசன். ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே மாதத்தில் எந்த மந்த்தை குறிப்பிட்டாருன்னா மே மாதம். எந்த சீசன்னு கேட்டிங்கன்னா சம்மர் சீசனில் எப்படி இருக்குது, த ஹவுஸ் சீம்ஸ் டு பி பிரைட்டாக இருக்குது. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட், உங்கள் மைண்டோட இது மனதோடு இது விளையாடலாம். டு மீ என்னை பொறுத்த மட்டும் ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட், இது ஒரு விதமான வீடு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு போயிட்டு சொல்கிறாரு. சரியா? ஐ ட்ரைவ் பாஸ் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. த ஹவுஸ் சீம்ஸ் டு பி எ பிட் பிரைட்டர் ஆன் திஸ் வார்ம் சம்மர் டே இன் மே. இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். டு மீ ஐ சே இட் இஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் எ கைண்ட்னா இது ஒரு விதமான ஒரு வகையான வீடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிசைட் த ஹவுஸ் சிட்ஸ் எ ட்ரீ. see the picture. Near the house there's a tree. ட்ரீனா மரம் இருக்குது பாருங்கள். It never grows leaves. It's a barren tree. Barren tree means tree without leaves. அது லீவ்ஸே இல்லை, அதில் பாருங்கள் லீவ்ஸே கிடையாது. அது இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ், அது இலைகளே அதில் வளர்வதில்லை. நாட் இன் த வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆர் ஃபால். எந்த மாதத்துலனாலும் சரி, வின்டர்னா குளிர்காலம், ஸ்ப்ரிங்னா வசந்த காலம், சம்மர்னா கோடைக்காலம், எந்த மாதம் இருந்தாலும் சரி, இட்ஸ் ஜஸ்ட் சிட் தேர், அங்கே அப்படியே இருக்குது. நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். அது அது இலைகள் பட்டு போய் அது சின்னதாகவும் கிடையாது, இல்லை அது வளரதும் கிடையாது. அது அப்புறம் அதான் சொல்லியிருக்காங்க, இட் ஜஸ்ட் சிட் தேர், அப்படியே இருக்கே ஒழிய அதில் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதுக்கு அது அப்படியே இருக்குது. இட்ஸ் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால், அது வளர்வதும் கிடையாது, அது சிறிதாகவும் கிடையாது. சிறிதாகனா அதில் உள்ள கொஞ்சம் பார்ட்ஸ்லாம் கீழே விழுந்து போகி எந்த மாற்றமுமே இல்லாமல் அது பாட்டு அப்படியே இருக்குது. ஹவு குட் திஸ் பி, எப்படி இது நடக்கும்? ஒன்றும் இலையெல்லாம் உழுவும், கொஞ்சம் குப்பெல்லாம் கீழே விழுவும், அது சின்னதாகும். இப்போ இல்லைனா புதிய இதெல்லாம் தோன்ற இலைகள்லாம் வரும், கொஞ்சம் பெருசாகும். எதுவுமே இல்லை, அப்படியே இருக்குது அப்படின்னு இந்த பையத்தை சொல்கிறாங்க. பிசைட் த ஹவுஸ் இட்ஸ் எ ட்ரீ. இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ். நாட் இன் த வின்டர், ஸ்ப்ரிங், சம்மர் ஆர் ஃபால். இட் ஜஸ்ட் சிட் தேர், நெவர் கெட்டிங் ஸ்மால் ஆர் எவர் க்ரோயிங் டால். ஹவு குட் திஸ் பி, எப்படி இது நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வேர் இஸ் அ ஹவுஸ், வேர் இஸ் அ ஹவுஸ்னால் இட் இஸ் ஆன் தி எல்ம் ஸ்ட்ரீட். வேர் இஸ் அ ட்ரீ எங்கே இருக்குது? பிசைட் தி ஹவுஸ் சிட் ஏ ட்ரீ அப்படின்னு கேட்கலாம். அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸில் இந்த பேரா முக்கியமானது. அதில் கேட்பாங்க, 2 லைனில் கொடுத்துட்டு பிசைட் ஹவுஸ் சிட் ஏ ட்ரீ. இட் நெவர் க்ரோஸ் லீவ்ஸ். வேர் இஸ் தி ட்ரீ எங்கே இருக்குது? அதிலே இருக்குது பிசைட் த ஹவுஸ் சிட்ஸ் ஏ ட்ரீ. அடுத்து வேறு, ரூமர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட் and each day the house just begins to fade. What happened inside the house? I really don't know. I guess it will always be a mystery. ரூமர்ஸ்னால் வதந்திகள். ஆர் கான்ஸ்டன்ட்லி பீயிங் மேட், வந்துகிட்டே இருக்குது, அந்த வீட்டை பற்றி வதந்தி வந்துகிட்டே இருக்குது. அண்ட் ஈச் டே த ஹவுஸ் ஜஸ்ட் பிகின்ஸ் டு ஃபேட்னா மங்களாக தெரியுது. ஒவ்வொரு நாளைக்கும் அது மங்களாக தெரியுதுன்னு இந்த பேரால் சொல்கிறாரு. வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த ஹவுஸ், உள்ளுக்குள்ளே என்ன தான் நடக்குது? ஐ ரியலி டோன்ட் நோ. போய்ட்டுக்கு தெரியுமா? தெரியாது. ஐ ரெஃபர் டு யார்? போய்ட் கேட்பாங்க. வாட் ஹேப்பன்ஸ் இன்சைட் த ஹவுஸ், ஐ ரியலி டோன்ட் நோ. ஐ ரெஃபர் டு யாருன்னு கேட்பாங்க. டஸ் த poet know what is happening inside the house? No, the poet does not know. I really don't know. Yeah, I guess it will always be a mystery. ஒரு மர்மமாகத்தான் இருக்குது அப்படின்னு இந்த வீட்டை பற்றி சொல்கிறாங்க. You see the picture here, the tree, the big house. Near the big house there is a tree. It is a barren tree. முதல்ல இந்த poet வாசிக்கிறேன் பாருங்க. It sat alone. What happened there is still today unknown. It is a very mysterious place, and inside you can tell it has a ton of space, but at the same time it is bad to the bone. Second stanza. At night the house seems to be alive. Light flickers on and off. I am often tempted to go to the house to just take a look and see what is really about, but fear takes over me. I drive past the house almost every day. The house seems to be a bit brighter
on this warm summer day in May. It plays with your mind. To me, I say it is one of a kind. Beside the house sits a tree. It never grows leaves, not in the winter, spring, summer, or fall. It just sits there, never getting small or ever growing tall. How could this be? Rumors are constantly being made, and each day the house just begins to fade. What happened inside the house? I really don't know. I guess it will always be a mystery. This is about the house on the Elm Street. It is not a memory poem. And you have to study the paragraph of this poem and appreciation questions. Uh, if you have any doubt, you can ask me. Thank you, students.